ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் மேகதாதுல அணை கட்டக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி கர்நாடகா போறேன்னு சொல்லி சொன்னார். அங்க டி.கே. சிவகுமார், நீங்க இப்ப கர்நாடகத்துக்கு வராதீங்க, கர்நாடகத்துல சூழ்நிலை சரியில்லை, நீங்க வந்தீங்கன்னா அசம்பாவிதங்கள் நடக்குவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி விஜய் வர்றதுக்கு தடை போட்டாருங்க. இப்ப விஜயினுடைய கட்சி, விஜயினுடைய சினிமா படம் ஜனநாயகன் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எல்லா தியேட்டர்களும் ரத்து பண்ணுற அளவுக்கு தான் இருக்குதுங்க. பாலாபிஷேகம் செஞ்ச போஸ்டரை நார் நாரா கிழிக்கிறான். அங்க கேவலமா பேசுற விஜய இப்போ ஒசூர் பார்டரை தாண்டி கர்நாடகா எல்லைக்குள்ள விஜய்ங்கிற பேரை சொன்னோம்னா என்ன நடக்குதுன்னு கர்நாடகாவில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு தெரியாது. அந்த சூழ்நிலையில கர்நாடகாவில் விஜய் மேல கொந்தளிச்சு போய் இருக்கிறாங்க. இப்ப கர்நாடகாவில் அணை கட்டுறதை அத கட்டியே தீர்வுங்கிற அவன் கட்டக்கூடாதுங்கிறாங்க. இங்க தமிழ்நாட்டுல பல்வேறு கட்சியெல்லாம் கட்டினா நமக்கு தண்ணி இருக்காதுன்னு சொல்லி ஒரு கோரிக்கையை முன் வச்சு இருக்கிற சமயத்துல விஜய் நான் போய் கர்நாடகாவில் முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரை பார்த்து பேசிட்டு போறேங்கிறப்ப கர்நாடகாவில் எதிர்ப்பு கிளம்புனதுனால அங்க போகல. விஜய்க்கு கர்நாடகத்துல மட்டும் எதிர்ப்பு இல்லைங்க, தமிழ்நாட்டிலையும் விஜய்க்கு எதிர்ப்பு இருக்குத்தான் இருக்குது. நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆட்சியில மக்கள் விஜய் மேல கடுமையான அதிருப்தியில் இருக்கிறாங்க. கடுமையான அதிருப்திக்கு ஒரு காரணம் மின்சார கட்டணம். ரெண்டாவது, 2026 தேர்தல் நடக்கின்ற பொழுது ஒரு பெட்ரோல் விலை 102 ரூபாய், இன்னைக்கு 108 ரூபாய்க்கு பெட்ரோல் விற்கிது. விஜய் கட்சி தமிழக வெற்றி கழகம் இதுக்கு ஏதாவது ஒரு கண்டன குரலை கொடுத்திருக்குமா? இல்ல மாநில அரசாங்கத்திலிருந்து இந்த பெட்ரோல் விலை தள்ளுபடி பண்ணி பழைய 102 ரூபாய்க்கே வீங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு அறிக்கை விட்டுருக்குமா? விவசாயிகளுக்கே இன்னும் முழுமையா அறிக்கை விடல. இன்னும் அங்கங்க விவசாயிகள் போராட்டமா இருக்குது. விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ மந்திரிகளும் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொல்லி பல்வேறு ஏளனத்து பேச்சுக்கு ஆளாகி இருக்கிறாங்க. விஜய் எம்எல்ஏக்களும் ஆளாகிறாங்க, மந்திரிகளும் ஆளாக்குறாங்க. விஜயினுடைய ரசிகர்கள் எல்லாம் நாட்டில் வன்முறை அதிகரிக்கிறதுக்கு காரணமே விஜய் தான் சொல்லி இப்ப தமிழ்நாடு முழுக்க விஜய்க்கு அதிருப்தி அதிகமா இருக்குது. இந்த 10ஆவது குறைக்கு தேர்தலை வேற 6 தொகுதியில் நடக்க வேண்டாம்னு சொல்லி கோர்ட் வேற தள்ளி வச்சிருச்சு. இப்ப இந்த சூழ்நிலையில விஜய் என்ன செய்ய போகிறாருங்கிற நிலைமையா இருந்துகிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கிறக்குள்ள இந்த ரவுடி பேபிக்கு ஒருத்த கட்சி ஒரு உருவாக்கிட்டாங்க. யாருன்னு சொன்னா 28 ஜூலைல பிறந்தநாள் கொண்டாடின தனுஷ், அவர் ரசிகர்களுக்கு என்ன பேரு வச்சிருக்கிறாருனாக்கா ரவுடி பேபின்னு வச்சிருக்கிறார். உங்களை நினைச்சு என்ன நினைச்சு நீங்க பெருமைப்படுகிறீர்கள் இல்லையோ, ஆனால் நான் ரசிகர்களாகிய உங்களை நினைச்சு நான் பெருமைப்படுறேன்னு சொல்லி தனுஷ் சொல்லி ரவுடி பாய்ஸ் அரைமொழி சொல்றார். ரவுடி பேபிஸ் என்ன நினைச்சு நான் பெருமைப்படணும் இல்லையோ, நீங்க பெருமைப்பட, ஆனா உங்களை நினைச்சு நான் பெருமைப்படுறேன்னு சொல்லி சொல்றாரு, ரவுடி பேபிஸுக்கு சொல்றார். இப்போ அவர் பிறந்தநாள் விழா சென்னை போயஸ் தோட்டத்தில் இருக்க அவர் வீட்டுலதான் நடக்குது. நடக்கிறக்கா பலாயிரக்கணக்கான ரசிகர்களும் ரசிகைகளும் கூட்டம். அங்கேயும் எல்லா இளைஞர் பட்டாளம் தான் அங்க இருக்கிறான். விஜய் போன தடவையே தனுஷ் ரசிகர் மன்றமும் விஜய் கூட போயிருந்திருக்கலாம். ஆனால் இப்போ தனுஷ் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை முன்னெடுத்திருக்கிறார் என்பது தெல்ல தெளிவாக தெரிஞ்சு போச்சு. நாங்க 2002 இந்த ஒல்லிக்குச்சி பீச்சா நடிகன் என்ன செய்வான்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா ஒரு சிறந்த நடிகனா பார்த்தீங்க. 2012 நாம ரத்த தான முகாம் நடத்தினோம். தொடர்ந்து நம்ம ரசிகர் மன்றங்கள் நலத்திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இனியேலும் செய்வோம்னு சொல்லி சொன்னா எந்த அர்த்தத்துல அவர் சொல்லுகிறார் என்று சொல்லி சொன்னால்,
நாமும் அரசியலுக்கு தயாராகுவோம். என்ன நம்பி இத்தனை பேர் இங்க வந்திருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் ஏதாவது கைங்காரியம் செய்ய வேண்டும் என்று தனுஷ் அறிக்கை கொடுக்கிறான்னு சொல்லி சொன்னா, தனுஷுக்கு அரசியல் ஆசை வந்துருச்சு. அரசியல் ஆசை வந்துட்டா என்ன ஒரு நிலைமைன்னு சொன்னா, சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கிறதுல விஜய் நடிக்கிறத நிறுத்திட்டார். இப்ப அடுத்தது நடிச்சுட்டு இருக்கிறதுல தனுஷ். கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னது தனுஷ் தான். இப்ப சிவகார்த்திகேயனோ மத்த இருக்கக்கூடிய நடிகரோ விஷாலோ கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்றதுக்குண்டான முனைப்பை ஏற்படுத்தல. ஆனா கட்சி ஆரம்பிக்கிறதுக்குண்டான முனைப்ப 2026 28 ஜூலைல அவர் முனைப்பை எடுத்துட்டார். தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் விதமா பேசி அனுப்பி இருக்கிறார். நாம ஒரு கை பார்ப்போம். எதுக்குமே நாம தோக்க கூடாது. நாமளா பார்த்து தோக்கணுங்கிற முடிவு வந்துன்னா தான் நாம தோல்வி ஒத்துக்கணும் இல்லையோ, அது வரலையும் நாம் தோல்வியை பற்றி சிந்திக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி கருத்து ஒரு பஞ்சு டயலாக ரசிகர்களுக்கு முன்னால பேசுறப்ப ரசிகர்கள்லாம் அப்படியே வித்துல அடிச்சு வரவேற்கிறாங்க. இப்போ இது ஒரு கட்சி. இந்த வீத லீடர்ஸ் அண்ணாமலை அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அடுத்த மாசம் இங்க கட்சி பேர சொல்றேன்னு சொல்லி இருக்கிறார். அவர் ஆரம்ப காலகட்டத்துல வீத லீடர்ஸ் அமைப்புல சேருன்னு சொல்றப்போ 5 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் போட்டு 20 லட்சம் உறுப்பினர் தாண்ட முடியல. பொள்ளாச்சியில கூட்டம் நடத்தினாங்க. கூட்டம் நடத்தி ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா போட்டதுனால எல்லாம் ரிவேஸ் ஆயிட்டான். சரி, இந்த ஆள் அண்ணாமலை ஆக்கங்கட்ட கோவின்னு முடிவு பண்ணிட்டானுங்க இந்த வீத லீடர்ஸ்ல சேர்ந்தவங்க எல்லாம். இப்ப அண்மையில வீத லீடர்ஸ்ல போதை ஒழிப்போம்னு சொல்லி மாநிலம் முழுக்க ஒரு ஊர்வலத்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லா ஊர்வலத்துல 10 பேர் 20 பேர் கலந்துட்டு தான் எல்லா பக்கம் போறாங்க. ஒரு எழுச்சி இல்லை. அண்ணாமலை கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கொங்கு கவுண்டர்களையும் கொங்கு இளைஞர்களையும் கட்டி போடணும்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்தார். அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சிச்சு. கொங்கு மண்டலத்துல ஒரு குறிப்பிட்ட கட்சி, இப்ப கவுண்டர்கள் தான் கொங்கு மண்டலத்துல அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, பல்வேறு பிரிவா பிரிஞ்சு இருக்கிறதுனாலதான் கொங்கு மண்டலத்துல தளபதி வெற்றி கழகம் தா தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு ஆட்சி செலுத்துன்னு சொல்லி சொன்னா, கொங்கு மண்டலத்துல கவுண்டர்களுடைய கட்சி கொங்கு பகுதிக்குட்பட்ட வெள்ளாளர்கள் கவுண்டர்கள் அதிகமா வாழக்கூடிய மக்கள் எல்லாம் பல்வேறு கட்சி தலைவரை வச்சிருக்கிறாங்க. கொங்கு நாடு மக்கள் தேசிய முற்போக்கு கழகம் முற்போக்கு கட்சி ஈஸ்வரன் தலைமையில் ஒரு கட்சி நடக்குது. தமிழக கொங்கு இளைஞர்கள் பேரவை அப்படின்னு தனியரசு, இவர் ஒரு முன்னாள் எம்எல்ஏ, கொங்கு ஈஸ்வரனும் முன்னாள் எம்எல்ஏ. இப்ப வேற்றூர் கவுண்டர்களுக்கெல்லாம் வேல் முருகன் சொல்லி புதிய திராவிட கழகம் அதுல ஒரு இளைஞர் பேரவைன்னு வச்சு அவர் ஒரு தனிப்பிரிவா இருக்கிறார். இப்ப அதிமுக இருக்கக்கூடிய கொங்கு கவுண்டர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய திமுக ஓட்டு போடுற கொங்கு கவுண்டர்கள், அதிமுக ஓட்டு போடுற கொங்கு கவுண்டர்கள், பிஜேபியில் இருக்கக்கூடிய கொங்கு கவுண்டர்கள், இப்ப அண்ணாமலையில் இருக்க கொங்கு கவுண்டர்கள் பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலம் 7 பிரிவா பிரிவுபட்டு கிடக்குது. 7 பிரிவா பிரிவுபட்டு இருக்கிற சமயத்துல எப்படி ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு ஆட்சி செலுத்தி எம்எல்ஏ ஆக முடியும்? ரொம்ப சிரமம். இதை இந்த 7 பிரிவும் சிந்திச்சு கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய 65 தொகுதிகள், 65 தொகுதிக்கு மேல கொங்கு மண்டலத்துல வரும். கரூர், கோயம்புத்தூர், ஊட்டி, தருமபுரி, சேலம், இப்படி ஒரு 7-8 மாவட்டத்துல கொங்கு கவுண்டர்கள் ஆதிக்கம் அதிகமா இருக்கிற இடத்துல 7 பிரிவா 7-8 பிரிவா பிரிஞ்சு இருக்கிறதுனாலதான் அங்க இப்ப எங்க தமிழக வெற்றி கழகம் தலையூட்டு வளர்ந்துகிட்டு இருக்குது. இதையெல்லாம் அண்ணாமலை சிந்திக்கணும், அந்த வேல்முருகன் வேட்டு கவுண்டர் சிந்திக்கணும், தனியரசு சிந்திக்கணும். இவங்களுக்குள்ள இருக்கிற ஈகோ பிரச்சனைகள் தான் இப்ப கொங்கு மண்டலம் பால்பட்டு போய் இருக்குது. இதையெல்லாம் சரி செய்யணும். இப்போ தமிழகத்துல அடுத்தது கட்சியில லீடிங் எடுத்துக்கொண்டு போவது யாருன்னு சொல்லி சொன்னா நம்ம நடிகர் தனுஷ் தான். நடிகர் தனுஷுக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு சொல்லி சொன்னா எல்லாமே இளைஞர்களும்
இளைஞர்கள் தான் ஆதரவு கொடுக்கறாங்க. இப்ப தனுஷுக்கு என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னு சொல்லி சொன்னா, தனுஷ் அவங்க மாமனார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கலாம்னு சொல்லி பண்ணியிருக்கிறப்போ ஒன்றும் முடியல. அதனால தன்னுடைய மருமகன் கட்சி ஆரம்பிக்க போறதா இருக்கக்கூடிய பேச்செல்லாம் அவர் காதுக்கு போயிருக்கும். அந்த 28ஆம் தேதி ஜூலைல பிறந்த நாள்ல பேச்சு பேசலாமும் அதே போயஸ்தோன், இந்த பக்கம் மாமனார் வீடு, அந்த பக்கம் தனுசு வீடு, அந்த பக்கம் ஜெயலலிதா வீடு, சசிகலா வீடு எல்லாம் இருக்கிறப்போ தனுஷனுடைய பேச்சு தமிழ்நாடு முழுவதும் வைரலா போச்சு. தமிழ்நாடு முழுவதும் வைரலாக போகுது. இப்போ தனுஷு அடுத்த சினிமா நடிகர் கட்சிக்கு தயாராகிவிட்டார். ஆனால் இனிமேல் சினிமா நடிகர் தான் கட்சி நடத்த முடியும், கட்சிய அடுத்து ஆட்சிக்கு வர முடியுங்கிறத விஜய்க்கு அடுத்து நிரூபிக்கக்கூடிய இடத்துல தனுஷ் இருக்கிறார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.